உலகத்திலேயே சுலபமானது என்ன தெரியுமா? சுலபமான விஷயங்களை முதல்ல செய்யறதுதான். அப்படி செய்யறப்போ அந்த செயல் உடனே முடிஞ்சிடும். அடுத்ததா கொஞ்சம் கஷ்டமானதா இருந்தா கூட செய்யறதுக்கான முனைப்பை கொடுக்கும். அப்படிதான் நம்ம பாடம் படிக்கிறப்போ முதல்ல சுலபம்னு நாம நினைக்கிற பாடங்களை கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு புது உத்வேகம் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான பாடம், அப்புறம் கஷ்டமான பாடம், அப்புறம் ரொம்ப கஷ்டமான பாடங்களை படிச்சிடலாம். உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். கொஞ்சம் உந்து சக்தியோட முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையில தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகள்ல தேர்ச்சி பெற மாநிலத்திலேயே முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8939888277 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்க கேள்விய நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்புனீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பரில் கிராமர் ஒன்றும் இல்லை, டென்சஸ் டவுட்டாக இருக்குது. அதை பற்றி கேட்கணும் சார். 12வது வகுப்பு ஆண்டு இறுதி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாணவன் இப்போ கிராமர்ல எப்படி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 1 வேர்ட் அட்டன் பண்றதுன்னு கேட்டான். கிராமர்ல 2 இல்லைன்னா 3 மதிப்பெண்கள் வரும். அதுல 1 மதிப்பெண் உறுதியா கண்டிஷன் கிளாஸ்ல இருந்து வரும். அதை நிறைய தடவை அவங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அதுல 3 மாடல் தான். அந்த 3 கண்டிஷன்ல இருந்து ஒரு 1 வேர்டு வந்துடும். அடுத்ததா இன்னொரு கிராமர் 1 வேர்டு மேக்சிமம் பிரசன்ட் டென்ஸ் இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். மாணவர்கள் அது ரெண்டு, அந்த பிரசன்ட் இல்ல பாஸ்ட், அது ரெண்டையுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேள்வியை ரொம்ப எளிதா அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 3வது மாடல் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சின்ஸ் வந்தா ஃபார் வந்தா எப்படி மாத்தி போடணும். இந்த 3 மாடலை பிராக்டிஸ் பண்ணாலே அந்த 3 1 வேர்டை அவங்க எளிதா அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸ் எக்ஸாம்ல 10th சாப்டர்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்படி எழுதணும்னு டவுட்டா இருக்கு. பொதுவா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதுவும் மீன் அண்ட் வேரியன்ஸ்ங்கிற தலைப்புல 1 மார்க்கு அல்லது 6 மார்க் கேள்வி தான் வரும். 1 மார்க் கேள்வினா ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும்தான். 6 மார்க் கேள்வினா மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு ஃபார்முலாக்கு மட்டும் 3 மதிப்பெண், மற்ற கால்குலேஷன் எல்லாத்துக்குமே 3 மதிப்பெண் தான். அதனால ஈஸியா சாதாரணமா படிக்கிறவங்க ஃபார்முலா மட்டும் எழுதுனா 3 மார்க், ஓரளவு படிக்கிறவங்க 6 மார்க் வாங்கிடலாம். கொஞ்சம் பயிற்சி எடுத்தால் போதும். சில பேர் பக்கமா எழுதி தள்ளுவாங்க. இது தவறு. கேட்ட கேள்விக்கு உரிய அளவுல விடை அமைஞ்சாலே போதும். நெடு வினாக்களுக்கு துணை தலைப்புகளோட பத்திகளை பிரித்து எழுதுறது அவசியம். அதே போல 10 வரிகள்ல எழுது அப்படிங்கிற வினாவுக்கு எழுதிய வரிகளை எண்ணி நேர விரயம் செய்யக்கூடாது. உரிய கருத்துக்களை செறிவோட பட்டியலிட்டிருந்தா அதுக்கான வரிகள் சேர்ந்துடும். ப்ளூ பிரிண்ட் உதவியோட படிக்கிறதும் திருப்புதல் தேர்வுகள்ல ஆசிரியர் அறிவுறுத்தும் இந்த கேள்விக்கு இத்தனை நிமிடம் என்ற கால வரையறைக்குள் தேர்வு எழுதி பழகிறதும் நேர விரயத்தை தவிர்க்கிறதுக்கு உதவும். அதே போல வினாத்தாளோட ரோமானிய பிரிவுகள் ஒவ்வொன்றுக்குமான நேரத்திற்கு முன் திட்டமிடல் மட்டுமே உதவும். எழுத்து பிழை உள்ளிட்ட பெரும்பாலான தவறுகளை சரி செய்யறது மதிப்பெண் இழப்பை தவிர்க்கும். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல போயம் கொஸ்டின்ல அப்ரிவேஷன் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கணும்னு சொல்லுங்க. லிட்டரரி அப்ரிசியேஷன் பொறுத்த மட்டும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணாலே போதும். அதோட பொயட்ரியில இருக்கக்கூடியது தான் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. அதை ரிவைஸ் பண்ணாலே போதுமானதா இருக்கும். நிறைய லீவ் இருக்கிறதுனால அதுல டைம் ஷெட்யூல் போட்டு 20 மார்க்ஸ் ஒவ்வொரு நாளும் 20 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு போட்டு அந்த மாதிரி படிக்கலாம். அதே போல செகண்ட் பேப்பருக்கும் 20 மார்க்ஸ்க்கு போட்டு படிக்கிறப்போ நல்ல டைம் எடுத்து எல்லாம் புக் பேக் எக்ஸசைஸ் பாக்குறப்போ கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு உறுதியான வாய்ப்பு உண்டு. எனக்கு சயின்ஸ்ல தான் டவுட்டு. அதுல 1 மார்க்லாம் புக்குக்குள்ள இருந்து கொஸ்டின் வருது. அதனால எங்களுக்கு சென்டம் மிஸ் ஆகலாம். அதனால கொஞ்சம் தயவு பண்ணி 10 உண்மையாவது எங்களுக்கு புக்கு பேக்ல இருந்து கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சிக்கலான ஒரு சில 1 மார்க்குகள் கேட்கப்படலாம். அதற்கு புத்தகத்திற்கு உள்ளிருந்து முக்கியமான வார்த்தைகள், விஞ்ஞானிகள் பேர், எண் மதிப்புகள், படித்தெழுத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்,
அலகுகள் ஆகியவற்றை தனி கோடிட்டு அட்டவணைப்படுத்தி தனியாக எழுதி படித்துக் கொண்டால் எந்த விதமான கேள்வி கேட்டாலும் ஒரு மார்க்கில் 15க்கு 15 எடுத்து விடலாம். 15 எடுத்தாலே 100 மதிப்பெண்ணிற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது போக பெரிய கேள்வியில் சின்ன கேள்வி பிரச்சனை இல்லை, சாய்ஸ்ல இருக்கு, எல்லாரும் எழுதிடலாம் பிள்ளைங்க. பெரிய கேள்வியில் கண்டிப்பாக கணக்கீடுகள் வரும். வேதியியலிலும் இயற்பியலிலும் கணக்கீடுகள் வரும். புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கணக்குகள் அனைத்தையும் செய்து பார்த்து விட்டால் மாணவர்கள் 100க்கு 100 வாங்குவது ஒரு சந்தேகமே இல்லை. தமிழ் படிக்கதான் கொஞ்சம் தகுதம் எனக்குன்னு சொல்றவரா நீங்க? உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்ல போறேன், ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். நடைமுறையில் பள்ளியிலும் வீட்டிலும் தமிழ் படிக்க உரிய நேரம் அனுமதிப்பதில்லையே அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த குறிப்பு. முதன்மை பாடங்களை படிக்கும் போது இடையில இளைப்பாறல் தேவைப்படுமே, அப்போ தமிழை படிக்கலாம். இதனால மொழி பாடத்துக்கு வழக்கமா ஒதுக்குற நேரம் கூடுதலாகும். கூடவே படிப்புக்கு இடையிலான ஓய்வு அப்படிங்கறது படிப்பை பாதிக்கவும் செய்யாது. தமிழ்ல சுமாரான மதிப்பெண்களை எடுக்கிறவங்க கூடுதலா நேரம் ஒதுக்கி முயற்சி, பயிற்சி இவற்றை தொடர்ச்சியா மேற்கொள்ளணும். தேர்வு நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல மொழி பாடத்துக்கு கூடுதல் நேரம் ஒதுக்க இயலாது அப்படிங்கிறவங்க வினா வங்கி உதவிய நாடலாம். முக்கியமா இலக்கண பகுதிக்கு வினா வங்கி பட்டியலிட்டு இருக்கும் முந்தைய ஆண்டுகள்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகள்ல தேடுறது அவசியம். இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா விரைவா படிச்சிடலாம். படிக்கிறது மனசுலயும் தங்கும். நமது பேச்சு மொழிதானே அப்படின்னு அலட்சியமா தமிழ் தாள்ல இருக்க வேண்டாம். மார்ச் 15 வந்து நான் பப்ளிக் எழுத போறேன். சோசியல்ல டைம்லைன்ல ஒரே இயர்ல 2 ஈவென்ட் இருக்கு. அதை அப்படி குறிக்கலாமான்னு எனக்கு டவுட். அதை எங்க மிஸ்டர் கேட்டு இப்ப நம்ம டைம்லைன் சார்ட்னு பார்த்தோம்னாக்கோ ஒரு வருஷத்திலேயே 2 நிகழ்வுகளை எழுதலாமான்னு கேக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1920 பார்த்தோம்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டும் அதுலதான் 1920ல தான் நடந்திருக்கு. அடுத்து லீக் ஆஃப் நேஷனும் 1920ல தான் இருக்கு. அப்படி போடலாமான்னு கேக்குறாங்க. அப்படி போட்டாக்க நமக்கு மார்க் வருமா, ஃபுல் மார்க் 5 மார்க்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இயர்ல 2 நிகழ்வுகளை நம்ம போடுறத அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் 5 இயர் 5 ஈவென்ட் 5 நிகழ்வுகள். அதை இது பண்ணாலே நம்ம கான்பிடென்ட்டா நமக்கு 5 மார்க்ஸ் அதுல வந்துடும். நமக்கு சென்டம் அதுல மிஸ் ஆகாம சென்டம் எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகாம இருக்கும். நமக்கு தான் தெரியும்ல இந்த இயர்லயே 2 நிகழ்வுகள் வந்திருக்குல, நம்ம போட்டா 2 மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 இது நான் எல்லா சப்ஜெக்ட்லயுமே ரொம்ப பெஸ்டா இருக்கு. இங்கிலீஷ்ல மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்கு. அதை நான் இப்போ மிஸ்டே கேட்க போறேன். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்படி மிஸ் ஐடென்டிஃபை பண்றது? First, you have to simile. You have to find out by the word as or like. In the poem, the word as or like. For the comparison, you have to use as or like, and then you have to find it is simile. For the metaphor, the as or like is not in the sentence. Clear? Is as or like it is come in the sentence. You have to identify that is simile. If as or like that is not in the sentence, it is considered as metaphor. And then personification, it is how to identify the personification means the non-living thing is personified as living thing. Sometimes in the poet uses what we call the moon. It is a non-living thing, no? He considers the moon as a living thing. The children play hide and seek with the moon. At that time, the moon is personified to a living thing. And then another thing, oxymoron. Oxymoron means from the word you can see it is a what we call opposite. Yes, oxymoron means if in the poem in the same sentence that is triumph and success. That means triumph means victory, and then failure, the success and failure that comes in the same sentence. That means oxymoron. And another figure of speech is onomatopoeia. That means in the poem that sounds. That means burst, tingling, tickling. These words, it is considered as onomatopoeia. And then anaphora, the same, a repeated word. If in the same sentence, same poem, if you consider in the poem manliness, if. That means in the same, it came in the 3 sentences.
So it is called as, if the word is repeated the same, that is considered as anaphora. படிப்பை விட அதை எழுதி பார்க்கறது படிப்பை முழுமையாக்கும், தவறுகளை திருத்தறதுக்கும் உதவும். பெரும்பாலானவங்க மதிப்பெண் குறைய வாய்ப்புள்ள தமிழ் 2ஆம் தாள்ல அவற்றை தவிர்க்க முதல் 3 மற்றும் 5, 6, 7 ஆகிய பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். 2ஆம் தாள்ல மதிப்பெண் குறையும் அப்படின்னா தேர்ச்சிக்கு தேவையான கூடுதல் மதிப்பெண்களை முதல் தாள்ல எடுத்துறதுக்கு முயலணும். வாழ்த்து பகுதிக்கும் மறுமலர்ச்சி பகுதிக்கும் திருப்புதல் தேர்வு அவசியம். ஒவ்வொரு பாடத்தின் பின்னால் இருக்கும் பயிற்சி வினாக்களை சரியா படிச்சுட்டு வந்தாலே ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல முழுமையான மதிப்பெண்ணை பெறலாம். இப்போ வந்து எங்களுக்கு 5ஆம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கட்டாயம் 2 மார்க்ல 2 கொடுத்து ஒன்று கேட்காங்க, 5 மார்க்ல 2 கொடுத்து ஒன்று கேட்காங்க. சப்போஸ் எங்களுக்கு மித்த கொஸ்டின்ஸ்லாம் தெரியாத பட்சத்துல அந்த கட்டாயம்னால 2யுமே அட்டென்ட் பண்ணா மார்க் கொடுப்பாங்கன்றது என்னோட டவுட். 10ஆம் வகுப்பு கணித பாடத்தை பொறுத்த மட்டில் அதிக 100க்கு 100 எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கடந்த சில ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சில மாணவர்கள் கட்டாய வினா என்று ஒன்று இருக்கும் பொழுது அதில் கொஞ்சம் மதிநுட்பம் அதிகம் தேவைப்படுகிறது அந்த கணக்கை செய்வதற்கு. அது எதற்காக அந்த கேள்வித்தாளில் அமைக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் பயமின்றி மாணவர்கள் தேர்வுக்கு தயார் செய்யலாம். அதாவது 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு செல்லும் பொழுது கணித பாடத்தை விரும்பி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிநுட்பம் கூட வேண்டும். அதாவது டெக்னிக்கல் தெரிஞ்சே நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் கணக்கு செய்ய இயலும் என்பதனை உணர்ந்து தகுதியுடைய மாணவர்கள் மட்டும் மேத்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு இண்டிகேட்டர் மாதிரி காட்டுவதற்காக தான் அந்த கட்டாய வினாக்கள் அமைந்துள்ளது. மாணவர்கள் வந்து என்ன அப்படின்னா அந்த கட்டாய வினாக்களை வந்து செய்வதற்கு அதிக முயற்சியும் பயிற்சியும் எடுத்தால் அந்த கட்டாய வினாவை செய்யலாம். ஆனால் 2 வினாக்கள் கேட்டிருக்கிறார் என்றால் 2இல் ஒன்றைத்தான் செய்ய வேண்டும். 2மே எழுதி வைத்தால் மதிப்பெண்கள் வழங்க இயலாது. ஒரு கேள்விக்கு ஒரு வினா என்ற அடிப்படையில் தான் மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதனால மாணவர்கள் கணக்கு பாடத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கணக்கிலும் 100க்கு 100 எடுக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறது என்றால் அவர்கள் மற்ற பாடங்களை விட ஒரு நூல் இலையாவது அதிக மதிநுட்பத்தோடு இருந்தால் மட்டுமே 100க்கு 100 எடுக்க முடியும். 100க்கு 100 எடுப்பது என்பது சும்மா தலையணையில் பஞ்சை திணித்து எடுப்பது போன்று எடுப்பது தவறானது. மேலே 12ஆம் வகுப்பில் போய் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இன்னும் திணிக்கப்பட்டு என்ன சொல்லலாம், மாணவர்களை துயரப்படுத்தி கற்பிக்கும் போது அவர்களுடைய நிலை என்ன ஆகிறது என்றால் இந்த நினைவை கொண்டு கல்லூரிக்கு செல்கின்றார்கள், இன்ஜினியரிங் குரூப் எடுக்கிறார்கள். அங்கே கணிதத்தை படிக்க முடியாமல் ஏன் வருத்தப்படக்கூடிய விஷயமாக தூக்கில் விட்டு தொங்கி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த நிலையை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும். தன் நிலை உணர்ந்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற கவிஞர்களின் பொன்மொழிகளை மனதில் கொண்டு எதை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், என்னுடைய தகுதி என்ன என்பதனை உணர்ந்து நீங்கள் படித்தீர்களானால் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். கணக்குல 100க்கு 100 அதுவும் சுலபமாவா எப்படின்னு கேக்குறீங்களா? பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம், உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். கணித பாடத்துல சென்டம் எடுக்க விரும்புறவங்க அதிகம் கவனம் கொள்ள வேண்டியது ஒரு மதிப்பெண் கேள்விகள். நன்றா படிக்கிறவங்க கூட கோட்டை விடுறது இங்கேதான். ஒரு மதிப்பெண் வினாக்கள் 40ல பாட புத்தக கடைசி பக்க பயிற்சிகளின் ஒரு மதிப்பெண் வினா தொகுப்புல இருந்து 30 வினாக்களை எதிர்பார்க்கலாம். எஞ்சிய 10 மதிப்பெண்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழக தயாரிப்பான வினா வங்கியிலிருந்து பெற்றுவிடலாம். ஒரு வினாவுக்கு விடை எழுத 1 நிமிடம் அப்படிங்கிற கணக்குல இதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். மனப்பாடம் செய்யாம மதிப்பெண் எழுத பயிற்சி எடுக்கணும். ஒரு மதிப்பெண் அள்ளுவதற்கான துல்லியம், விரைவு ஆகியவை பயிற்சியால மட்டுமே சாத்தியமாகும். அப்ஜெக்டிவ் டைப் கேள்விக்கான சரியான பதிலை கொடுக்கப்பட்டிருக்கும் 4 வாய்ப்புகள்ல தேடாம பதில கண்டுபிடித்து பிறகு அதை கொடுக்கப்பட்ட விடைகள்ல உறுதி செய்து கொள்வது குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு உதவும். எங்களுக்கு 15ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சோசியலில் புக்குக்குள்ளே இருந்து ஒன்வேர்டு அதிகமாக கேட்காங்க. எனக்கு அதான் டவுட். பையங்களை படிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். இருந்தாலும் அவங்க படிச்சிடுறாங்க. சோசியலை பொறுத்தளவில் 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பையங்க வந்து ஒன்வேர்டா புக்குக்குள்ள இருந்து கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்குது. அதில் அந்த டாக் லெட்டர்ஸ்ல போட்ட வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸை மட்டும் அவங்க படிச்சாங்கனாலே போதும், சென்டர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரலாறுல தான் மார்க் எடுக்க பையங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வரலாறுல குறிப்பிட்ட பிக் கொஸ்டின் அவங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா 3வது பாடம், 8வது பாடம், 12வது பாடம் இந்த 3 பாடத்திலையும் அவங்க ஃபுல் கொஸ்டின்ஸையும் படிச்சுட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ல இருந்து அவங்க அட்டன் பண்ணிடலாம். சென்டர் வாங்குறதுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.
மேப்பு காலக்கோடு இதெல்லாம் தெளிவா போட்டாங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க் அவங்க போட்டுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருந்தாலும் போதும். ஒரு சுவாலஜில மட்டும் ஒரு சில டவுட் இருக்கு. ரீசன் ஃபார் தி டிக்ளைன் ஆஃப் பயோடைவர்சிட்டி கொஞ்சம் புரியாம இருக்கு. அந்த டவுட் கிளியர் பண்ணுங்க. ரீசன்ஸ் ஃபார் தி டிக்ளைன் ஆஃப் பயோடைவர்சிட்டிங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதுல வந்து 2 காரணங்கள். ஒன்று இயற்கை காரணங்கள், தட் இஸ் நேச்சுரல் காசஸ். இன்னொன்று வந்து ஹியூமன் காசஸ். நேச்சுரல் காசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாசில் ரெக்கார்டை வச்சு நம்ம பார்க்கும்போது more than 99% ஆஃப் ஸ்பீசிஸ் எவர் எக்ஸிஸ்டட் ஆர் நவ் எக்ஸ்டிங்க்ட். இது எல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா பிஃபோர் ஹியூமன் கேம் ஆன் த சீன். அது போக about 250 million years ago a greater disaster wiped 2/3 of all marine species. கடல்ல இருக்கக்கூடிய 2 பங்கு உயிரினங்களை பெர்மியன் பீரியட்ல ஒரு பெரிய இயற்கை பேரழிவு அழிச்சிடுச்சு. அதே மாதிரி half of the plant and animal families were also destroyed by the great disaster caused during Permian period. இது போக ஹியூமன் காசஸ் சொன்னா விளைநிலங்கள் எல்லாம் காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விளைநிலங்களாக, வீடுகளாக, இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை மையங்களாக மாற்றப்பட்டது. இதனால நமக்கு இருக்கக்கூடிய விளைநிலங்கள், மற்ற காடுகள் எல்லாம், அதுல வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை. இதுதான் வந்து ஹியூமன் காஸ்ட் ரிடக்ஷன். அதிகமா எழுதினாதான் அதிக மதிப்பெண்கள் கிடைக்குங்கிற தவறான மனப்பான்மை மாணவர்கள் கிட்ட காணப்படுது. அதிக பக்கங்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று தராது. வினாத்தாள வாங்கின உடனே சிலர் பதில் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. முழுவதுமா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வியை மறுபடியும் வாசிச்சா அவங்க எழுதிய பதிலுக்கும் கேள்விக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படிங்கறது அப்பதான் தெரியும். ஆனா அப்ப என்ன செய்ய முடியும்? கேள்வியோட தொடக்கத்தை மட்டும் படிச்சுட்டு எழுதினதுனால இது மாதிரியான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால கேள்வித்தாள முழுவதுமா வாசிக்கணும். கெமிஸ்ட்ரியில புக் பேக்ல உள்ள கட்டாய கணக்கு மட்டும் வருமா, இல்ல உள்ள இருந்து எக்ஸ்ட்ராடினரியா கணக்கு வருமா? 70வது கேள்வி கட்டாய கணக்கு. அதுல ஏ ஹைட்ராக்சி வழிப்பொருளிலிருந்தும் டி பிரிவு தனிமங்களிலிருந்தும் கேட்கப்படும். இந்த பாடம் முழுமையாக தெரிந்தால் மட்டுமே இந்த கேள்விக்கு பதில் எழுத முடியும். 70ல சி கார்பானில் சேர்மங்கள், 70ல டி மின் வேதியியல் 1. இந்த பாடங்களில் இருக்கக்கூடிய புக்குக்கு பின்னாடி கூடிய கேள்விகள் படித்தால் கட்டாயம் கணக்கு போட்டு விடலாம். இந்த கேள்வி எழுதிவிடலாம். ஹிஸ்டரி பரீட்சையில எப்படி 10 மார்க் எழுதுனா எப்படி ஃபுல் மார்க் கிடைக்கும் அதை பத்தி கேட்கணும். 10 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் துணைத்தலைப்பு எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஒவ்வொரு துணைத்தலைப்புக்கும் 5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக்கில் உள்ளதான் பெரும்பாலும் வரும். புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறத படித்தாலே ஓரளவுக்கு 43 மார்க்கு எடுத்துடலாம், 45. ஒரு 2 மார்க்னா புக்குக்குள்ளே இருந்து வரும், மற்ற மேக்ஸிமம் வராது. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் உள்ளது படித்தாலே போதும். நீங்கள் இந்திய வரலாறு நல்லா படித்தாலே 150 மார்க்கை எடுக்கலாம். 6 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் உள்ள இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தாலே நீங்கள் 60 மார்க் எடுத்துக்கலாம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் முக்கியமான கொஸ்டின் மட்டும் படித்தாலே மார்க் எடுக்கலாம். தமிழ்ல நெடுவினா எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் போடுவாங்க, அதான் என் டவுட். தமிழை பொறுத்தளவில் வினாத்தாள் திட்ட வரைவு அந்த ப்ளூ பிரிண்ட் படி கண்டிப்பாக எல்லா வினாவும் கேட்பாங்க. அதில் உள்ள வினாக்களை அடிக்கடி எழுதி பார்த்தாலே நம்மளால் முழு மதிப்பெண் பெற முடியும். பாடல் கொடுத்து கேட்கறதுல 4, 6, 9, 10 ஆகிய வினாக்களை திரும்ப திரும்ப எழுதி பார்த்தா கண்டிப்பாக முழு மதிப்பெண் பெறலாம். அது போக பெரிய வினா தலைப்பிட்டு எழுதினாலே முழு மதிப்பெண் கிடைச்சிரும். ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை, வாக்கியப்பிழை இது மாதிரி இல்லாம அழகா தெளிவான கையெழுத்து இருந்தால் தமிழிலே 100 மதிப்பெண் பெறலாம். பின் பெண் சங்கம்னு எல்லா வகுப்புலயுமே ஒரு கூட்டம் இருக்கும். இவங்கெல்லாம் ஏதோ படிக்க மாட்டாங்கன்னு ஒரு பிம்பமும் இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நல்லா படிக்கிற பசங்க அங்கேயும் இருப்பாங்க. எப்பவுமே மாணவ பருவத்துல நல்ல நண்பர்களோட இருக்கிறது நம்ம வாழ்க்கையே திசை திருப்போம். அதனால நல்ல நண்பர்கள் தான் வாழ்க்கையோட பெரிய சொத்து. அதுவே நல்ல கல்விக்கான முதல் படியும் கூட. நீங்க எல்லாருமே சமத்து பசங்க, அற்புதமா தேர்ச்சி பெறுவீங்க அப்படிங்கறது எங்க நம்பிக்கை. ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகள்ல தேர்ச்சி பெற, மாநிலத்திலேயே முதல் இடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம்.
8939888277 அப்படிங்கிற எண்